சென்னை டைம் லூப் பிரேக் ஃப்ரீ கதை பகுதி -1 சென்னையின் லூப்பிங் லாபிரிந்த் vs யதார்த்தத்தை உடைக்கும் போது ஒரு நகரம் சிக்கிக் கொள்கிறது மற்றும் சாம்ராஜின் நிழல். சென்னை சூரியன் வானத்தில் உருகிய வட்டு போல பிரகாசித்தது, நிரந்தரமாக நெரிசலான போக்குவரத்தின் குரோம் மீது பிரதிபலித்தது. அனுராதானுக்கு ஒவ்வொரு நாளும் வழக்கம் போலவே தொடங்கியது. அவனது இடுக்குகளான மயிலாப்பூர் குடியிருப்பிலிருந்து பதற்றமான விரைவு, வெதுவெதுப்பான இன்ஸ்டன்ட் காபியின் ஒரு சிப், மற்றும் ஒரு ஆட்டோவை அழைக்கும் போது பழகிய, கிட்டத்தட்ட ஆறுதலான புகை வாசனை. அவனது இலக்கு சினர்ஜி டெக் சொல்யூஷன்ஸ் இன் பிரமாண்டமான, தனிப்பட்ட கண்ணாடிக் கோபுரம். அங்கு அவனது குறியீட்டு, முடிவில்லாமல் மேம்படுத்தப்பட்டு, அவனது சொந்த கலைப்பின் டிஜிட்டல் நீட்டிப்பு போல உணர்ந்தது. 24 மணி நேரமும் வேலை என்பது ஒரு தேர்வு அல்ல, அது வெறும் வாழ்க்கை. நகரத்தின் குறுக்கே, அவளது குடும்பத்தின் அடையாறு மாளிகையின் அமைதியான, குளிரூட்டப்பட்ட ஆடம்பரத்தில், மஞ்சுரி தனது பட்டுத் துணியை கழுத்தில் சரிசெய்தாள். பழங்கால கண்ணாடியில் அவளது பிம்பம் ஒரு சரியான தோற்றத்தையும், சரியான உடையையும், முற்றிலும் வெற்றுத்தனமான ஒரு பெண்ணையும் காட்டியது. மஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ், ஒரு பாரம்பரியம், ஒரு வம்சம், மற்றும் ஒரு இடைவிடாத எஜமானர். ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும், ஒவ்வொரு தயாரிப்பு வெளியீடும் ஒரு தடையற்ற, சோர்வுற்ற தொடர்ச்சியாக மங்கலானது. பழைய புகைப்படங்களில் அன்பாகவும் துடிப்பாகவும் இருந்த அவளது குடும்பம், ஹால்வேயில் அவள் கடந்து செல்லும் அந்நியர்களைப் போல உணர்ந்தது, அங்கே, ஆனால் ஒருபோதும் உண்மையில் இல்லை. நகரத்தின் மேலே, மரினாவுக்கு கண்டும் காணாதது தனது நேர்த்தியான, குறைந்தபட்ச அலங்கார பென்ஹவுஸில், ஸ்ருதிதனி தனது டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தின் பல திரைக்காட்சியை உற்று நோக்கினான். அவனது தொழில்நுட்ப நிறுவனம், ஓம்னிகார்ப், ஒரு ஜகந்நாதர் அவன் புதிதாக கட்டியிருந்தது, மற்ற எதற்கும் இடமளிக்காத ஒரு லட்சியத்தால் உந்தப்பட்டது. உறவுகள், பொழுதுபோக்குகள், ஏன் தூக்கம் கூட, இல்லாததாக்கப்பட வேண்டிய செயல்திறன்கள். அவன் பல கோடீஸ்வரன், ஆனால் அவனது வாழ்க்கை அவன் வடிவமைத்த அல்காரிதம்களைப் போலவே தானியங்கு மற்றும் ஆன்மாவற்றதாக உணர்ந்தது. அவர்கள் ஒருவரையொருவர் அறிந்திருக்கவில்லை, அவர்களுக்கு அதற்கான காரணம் இல்லை. அவர்களின் வாழ்க்கை, சூழ்நிலையில் பெரிதும் வேறுபட்டிருந்தாலும், ஒரு தனித்துவமான, நசுக்கும் சுமையை பகிர்ந்து கொண்டது, வேலையின் இடைவிடாத, மன்னிக்க முடியாத தாளம். குடும்பம் ஒரு பின்னடைவு, அவர்களின் தொழில்முறை கோரிக்கைகளின் கடுமையான வெளிச்சத்தில் வாடிவிடும் ஒரு தொலைதூர கனவு. அவர்கள் அனைவரும் சிக்கி, முன்னேற்றத்தின் மாயையால் நுகரப்பட்டனர். இந்த மாயை சாம்ராஜின் கைதேர்ந்த கட்டுமானம். தனது நிழல் சூழ்ந்த, ஆடம்பரமான தலைமையகத்திலிருந்து, அவன் அவர்களை, தனது காய்களை, ஒரு நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட காலச் சக்கரத்தில் நகர்வதைக் கண்டான். இது அவனது திகிலூட்டும் மரபு, மர்மமான, ராணி யை கொலை செய்வதற்கான ஒரு சதித்திட்டத்தில் இருந்து பிறந்தது, அவளது இருப்பு, அவளது வன்முறை முடிவு என்பதை அனுராதான், மஞ்சுரி மற்றும் ஸ்ருதிதனிக்கு ஒரு முழுமையான மர்மமாகவே இருந்தது. ஒவ்வொரு காலையிலும், அவர்கள் விழித்தெழுந்தனர், அறியாமல், அதே தருணங்களை மீண்டும் செய்யத் தூண்டப்பட்டனர், எப்போதும் தங்கள் மேசைகளுக்குத் திரும்பினர், அவர்களின் குடும்பங்கள் ஒரு தொலைதூர, அடைய முடியாத நினைவாகவே இருந்தன. கட்டுப்பாடு மற்றும் மகிழ்ச்சியின் இந்த, போலி சாம்ராஜ்யம், ஒரு கூண்டு, வெற்றியாக வேடமிடுதல். அப்போது வெடிப்பு ஏற்பட்டது. அது ஒரு செவ்வாய்க்கிழமை, சென்னைக்கே உரிய அளவில் மிகவும் வெப்பமாக இருந்தது. அனுராதானின் வழக்கமான ஆட்டோ டிரைவர், வழக்கத்திற்கு மாறாக கவனச்சிதறலுடன், ஒரு குறுகிய, மலர்களால் நிறைந்த தெருவில் வழிமறித்தான். மஞ்சுரியின் டிரைவர், மயிலாப்பூர் அருகே ஒரு எதிர்பாராத போக்குவரத்து நெரிசலில் சிக்கி, குறைந்த பயணிக்காத ஒரு பாதைக்கு மாறினார். ஸ்ருதிதனி, தனக்குக் காரணம் புரியாத காரணங்களுக்காக, வேலைக்கு ஒரு வேறு பாதையில் செல்ல ஒரு விவரிக்க முடியாத தூண்டுதலை உணர்ந்தான், தனது குழந்தைப் பருவத்து கோவில் திருவிழாவின் ஒரு மங்கலான நினைவு அவனது மனதின் ஓரத்தில் மின்னியது. மூவரும், தனித்தனியாக, கபாலீஸ்வரர் கோவிலில் சந்தித்தனர். ஒரு திருமணம் முழு வீச்சில், மகிமையாக நடந்து கொண்டிருந்தது. பட்டுச் சேலைகளின் துடிப்பான வண்ணங்கள் மின்னின, நாதஸ்வரத்தின் தாளத் துடிப்பு காற்றில் நிரம்பியது, புதிய மல்லிகை மற்றும் சாமந்திப் பூக்களின் வாசனை மயக்கியது. ஒரு இளம் மணமகள், அவளது முகம் தூய மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது, அவளது உறவினர்களால் கேலி செய்யப்பட்டாள். ஒரு தந்தை, அவனது கண்களில் கண்ணீர் வழிய, தனது மருமகனை அணைத்துக் கொண்டார். கட்டுப்படுத்தப்படாத, உண்மையான சிரிப்பு பழங்கால கல் வளைவுகள் வழியாக எதிரொலித்தது. அனுராதான், ஒரு தூணில் சாய்ந்து, மகிழ்ச்சியான குழப்பத்தைப் பார்த்தான், அவனது வயிற்றில் ஒரு ஏக்கத்தின் வலி சுழன்றது. மஞ்சுரி, ஒரு ஆலமரத்தின் நிழலில் இருந்து பார்த்தாள்,
அவளது தொண்டையில் எதிர்பாராத ஒரு கட்டி உருவானதை உணர்ந்தாள். ஸ்ருதிதனி, பொதுவாக உணர்ச்சியற்றவன், ஒரு சிறிய குழந்தை தனது தாயின் கையைப் பற்றிக்கொண்டிருப்பதைப் பார்த்தான். அவனது நெஞ்சில் ஒரு விசித்திரமான வலி ஏற்பட்டது. ஆழமான மகிழ்ச்சியுடனும் குடும்ப பாசத்துடனும் கூடிய இந்த எதிர்பாராத சந்திப்பு, அவர்களின் வறண்ட, வேலை சார்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும், கிட்டத்தட்ட வேதனையான முரண்பாடாக அமைந்தது. அது அவர்களுக்கு மறுக்கப்பட்டவற்றின் ஒரு பார்வை, ஒரு திடீர், கூர்மையான இணைப்புக்கான வழி. அவர்கள் தயக்கத்துடன் கிளம்பியபோது, காற்றில் ஒரு மங்கலான முணுமுணுப்பு எதிரொலிப்பது போல் தோன்றியது. ஒரு தற்காலிக உணர்வு, ஏற்கனவே நடந்தது போல. அவர்கள் அதை உதறித் தள்ளினர், வெப்பத்திற்கும் பெரும் உணர்ச்சி அனுபவத்திற்கும் காரணம் கூறினர். ஆனால் விதை நடப்பட்டது. முடிவற்ற மறுபடியும் மறுபடியும் ஏற்பட்ட காலச்சக்கரம், இறுதியாக அதன் முதல், நுட்பமான துடிப்பைக் காட்டத் தொடங்கியது. அடுத்த நாள் காலையில், அனுராதான் அதிர்ச்சியுடன் விழித்தான். அவனது வாயில் வெதுவெதுப்பான காபியின் சுவை ஏற்கனவே இருந்தது. அவன் கண் சிமிட்டினான். அவன் இப்பதான் அதை குடித்தானா? அவன் தலையை அசைத்தான். அதிக வேலை, போதாத தூக்கம். அவன் அவசர அவசரமாக தனது வழக்கமான வேலைகளைச் செய்தான். ஆனால் அவன் வெளியே வந்தபோது, ஒரு குறிப்பிட்ட ஆட்டோ ரிக்ஷா, அடிபட்டு நீல நிறத்தில், வினோதமான முறையில் பரிச்சயமானது போல் தோன்றியது. அவன் அதை உதறித் தள்ளிவிட்டு, வேறு ஒன்றை அழைத்தான். மஞ்சுரி, அவளது தொடப்படாத காலை உணவின் மீது, ஒரு விசித்திரமான பரிச்சயத்தின் உணர்வை உணர்ந்தாள். அவளது உதவியாளர், எப்போதும் சரியான நேரத்தில், அன்றைய முதல் சந்திப்பைப் பற்றி அதே அற்பமான கருத்தைச் சொன்னார். மஞ்சுரி ஒரு கணம் நிறுத்தினாள். அவர் நேற்று அதே சொற்றொடரைச் சொல்லவில்லையா? அவள் அதை களைப்பு என்று தள்ளிவிட்டாள். ஒரு ஜவுளி சாம்ராஜ்யத்தின் சிஇஓ கூட ஒரு மோசமான நாளைக் கொண்டிருக்கலாம். ஸ்ருதிதனி, குறியீட்டின் வரிகளுக்குள் மூழ்கி, தான் இப்பதான் அழித்த ஒரு வரிசையை மீண்டும் டைப் செய்வதைக் கண்டான். அவன் சரிசெய்த ஒரு பிழை, கடைசி எழுத்து வரை அப்படியே மீண்டும் தோன்றியது. அவன் முணுமுணுத்துச் சபித்தான், அதை ஒரு சர்வர் குறைபாட்டிற்கு காரணம் கூறினான். ஆனால் அவனது வயிற்றில் ஒரு குளிர்ச்சியான முடிச்சு உருவாகத் தொடங்கியது. பின்னர், மதிய வெப்பம் அதிகரித்தபோது, அது மீண்டும் நடந்தது. மூவரும், வெவ்வேறு, விவரிக்க முடியாத வழிகளில், மீண்டும் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஈர்க்கப்பட்டனர். அதே திருமணம் முழு வீச்சில் நடந்து கொண்டிருந்தது. அதே மணமகள், அதே அளவு பிரகாசமாக, கேலி செய்யப்பட்டாள். அதே தந்தை, அதே அளவு கண்ணீருடன், தனது மருமகனை அணைத்துக் கொண்டார். நாதஸ்வரத்தின் தாளம் கூட முந்தைய நாள் பாடலை எதிரொலிப்பது போல் தோன்றியது. அனுராதான் உற்று நோக்கினான், அவனது மனம் திகைத்தது. இது ஏற்கனவே நடந்தது போல இல்லை. இது சாத்தியமற்றது. மணமகளின் சேலையின் குறிப்பிட்ட நிழல், ஒரு பதாகையில் உள்ள சிறிய கிழிப்பு, சூரிய ஒளி ஒரு குறிப்பிட்ட செதுக்கலில் படும் விதம், இவை அனைத்தும் அவனுக்கு நினைவிருந்தது. அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்தன. மஞ்சுரி, அவளது நேர்த்தியான தோற்றம் சிதைந்து, வெப்பம் இருந்தபோதிலும் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தாள். பூக்கடை அருகே இரண்டு அத்தைகள் இடையே நடந்த ஒரு முணுமுணுப்பான உரையாடலை அவள் நினைவில் வைத்தாள். இப்போது அவை உச்சரிக்கப்படுவதற்கு முன்பே அவளால் கிட்டத்தட்ட மனப்பாடம் செய்ய முடிந்தது. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. ஸ்ருதிதனி, அவனது பகுப்பாய்வு மனம் அதிகரித்து வரும் அவநம்பிக்கையுடன் போராடி, நுணுக்கமாக கவனித்தான். வளையல் விற்கும் வியாபாரி, தரையில் சிதறிய அரிசியின் சரியான வடிவம், ஒரு குழந்தையின் தனித்துவமான சிரிப்பு, அனைத்தும் அவன் முன்பு பார்த்தது போலவே துல்லியமாக இருந்தன. தர்க்கம் சாத்தியமற்றது என்று கூறியது, ஆனால் அவனது உணர்வுகள் யதார்த்தத்தை கூவின. வாழ்க்கையிலும் தொடர்புகளிலும் நிறைந்த இந்த துடிப்பான காட்சியின் தொடர்ச்சியான வெளிப்பாடு, அவர்களின் வறண்ட, வேலை வெறிபிடித்த வாழ்க்கைக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும், கிட்டத்தட்ட வேதனையான முரண்பாடாக அமைந்தது. அது அவர்களுக்கு மறுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு ஆழ்ந்த ஏக்கத்தைத் தூண்டியது. ஆனால் அதையும் விட, அது அவர்களின் அறியாமையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தத் தொடங்கியது. கடந்த நாட்களின் ஃப்ளீட்டங் எதிரொலிகள் வலுவானதாக, மறுக்க முடியாததாக மாறின. அந்த அமைதியற்ற டேஷா வு உணர்வு ஒரு திகிலூட்டும் யதார்த்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது. ஏதோ ஒன்று ஆழமாக தவறு. நாள், மீண்டும் மீண்டும் வந்தபோது, அவர்களின் தொடர்ச்சியான யதார்த்தத்தில் நுட்பமான மாற்றங்கள் வெளிப்படத் தொடங்கின. அனுராதான், தனது நுட்பமான பார்வைக்கு, கோயில் சந்தையில் ஒரு வியாபாரி வெவ்வேறு வண்ண பட்டுக்களை விற்பதைக் கவனித்தான். இது முந்தைய காலச்சக்கரங்களிலிருந்து ஒரு மாற்றம். அவன் அதை திகைப்படைந்த மஞ்சுரிக்கு சுட்டிக்காட்டினான். அவள் அப்போது தனது அலுவலகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கூரியர் டெலிவரி, இந்த நாளில் தாமதமாகிவிட்டது. ஆனால், நேற்றைய காலச்சக்கரத்தில்,
அது சரியான நேரத்தில் இருந்தது என்பதை உணர்ந்தாள். ஸ்ருதிதனி, எப்போதும் ஒழுங்கின்மைகளைத் தேடுபவன், தான் கண்காணிக்கும் பொது தரவு ஊட்டங்களில் சிறிய முரண்பாடுகளைக் கண்டான், ஒருவேளை ஒரே மாதிரியான நாளில் இருக்கக்கூடாத முரண்பாடுகள். அவர்கள் சிக்கிக் கொண்டிருந்தனர். ஆம், ஆனால் காலச்சக்கரம் சரியானதாக இல்லை. சாம்ராஜின் நுணுக்கமான வடிவமைப்பில் சிறிய குறைபாடுகள் இருந்தன, புனையப்பட்ட யதார்த்தத்தில் அலைகள். இந்த முரண்பாடுகள், முதலில் சிறியதாக இருந்தாலும், அவர்களுக்குத் தேவையான தடயங்களாக இருந்தன. அவர்கள் புரிந்துகொள்ளத் தொடங்கினர், அவர்களின் இடைவிடாத வேலை ஒரு தொழில் பாதை மட்டுமல்ல, ஒரு கூண்டு. அவர்களை மிகவும் பிஸியாக வைத்திருக்க, மிகவும் திசைதிருப்ப, உண்மையை கவனிக்க முடியாத அளவுக்கு சோர்வடையச் செய்ய வடிவமைக்கப்பட்டது. இடைவிடாத உழைப்பு உற்பத்தித்திறனைப் பற்றியது அல்ல, அது கட்டுப்பாட்டைப் பற்றியது. ராணி யின் கொலை மற்றும் சாம்ராஜின் இரக்கமற்ற லட்சியம் பற்றிய திகிலூட்டும் உண்மை ஒரு தெளிவற்ற மர்மமாகவே இருந்தது, அவர்களின் விழிப்புணர்வின் விளிம்பில் ஒரு திகிலூட்டும் நிழல். ஆனால் ஒரு விஷயம் திகிலூட்டும் வகையில் தெளிவாகி வந்தது, ராணி எப்போதும் மிகவும் சக்தி வாய்ந்தவள், மரணத்திலும் கூட. அவளது இல்லாமை, அவளது கதை, அவர்களின் முடிவற்ற சிறைக்கு ஒரு திறவுகோலாக இருந்தது. மேலும் அவர்கள், சந்தேகிக்காத காய்கள், இறுதியாக கம்பிகளைப் பார்க்கத் தொடங்கினர். சென்னை டைம் லூப், பிரேக் ஃப்ரீ கதை பகுதி -2 தொடரும்.